சாந்தபுரம் கிராமத்தில் வந்த எக்ஸ்மாஸ் தாத்தா. தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் சாந்தபுரம். இந்த கிராமத்தில் வீடுகள் ஓலை கூரைகளுடன், கிராமத்தில் மண் வாசனை, காலை பொழுதில் சேவல் கூவல், மாலை நேரத்தில் பசுக்கள் திரும்பும் சத்தம் என்று எல்லாமே இயற்கையோடு கலந்திருந்தது. டிசம்பர் மாதம் வந்தாலே சாந்தபுரம் கிராமம் வித்தியாசமாகத் தோன்றும். தேவாலயத்தின் முன் ஒரு பெரிய நட்சத்திரம் தொங்கும். மரம் மரமாக காகித அலங்காரங்கள் அழகாக இருக்கும். அனைத்து வீடுகளிலும் நட்சத்திரம் போட்டிருப்பார்கள். குழந்தைகள் ஜிங்கிள் பெல்ஸ் பாடலை அவர்கள் சொந்த ராகத்தில் பாடிக்கொண்டு சுற்றுவார்கள். ஆனால் அந்த வருடம் எக்ஸ்மாஸ் தாத்தா வருவாரா என்று குழந்தைகள் மனசுக்குள் சிறு கவலை. சாந்தபுரம் கிராமத்தில் கண்ணன், முத்து, பவித்ரா, சின்னம்மா என்று 4 குழந்தைகள் மிகவும் நண்பர்கள். இந்த வருஷம் பரிசு கிடைக்குமா என்று முத்து கேட்டான். அம்மா சொன்னாங்க, நல்ல கிராமத்துக்குத்தான் எக்ஸ்மாஸ் தாத்தா வருவாராம் என்று பவித்ரா சொன்னாள். அந்த வருடம் கிராமத்தில் மழை குறைவு. பல வீடுகளில் சிரிப்பு குறைந்திருந்தது. ஆனால் குழந்தைகள் ஒரே முடிவெடுத்தார்கள். நம்ம கிராமம் நல்ல கிராமம்தான், எக்ஸ்மாஸ் தாத்தா கண்டிப்பா வருவார். அந்த இரவு எக்ஸ்மாஸுக்கு முன்தினம் இரவு. குளிர்ந்த காற்று, வானில் நட்சத்திரங்கள் ஜொலிப்பு. தேவாலயத்தின் மணி மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. டிங் டிங் என்று. அச்சமயம் கிராமத்துக்கு வெளியே உள்ள பழைய ஆலமரத்தடியில் ஒரு வித்தியாசமான சத்தம். ஹோ ஹோ ஹோ! குழந்தைகள் ஓடிப் பார்த்தார்கள். அங்கே சிவப்பு உடை, வெள்ளை தாடி, கண்ணில் அன்பு நிறைந்த சிரிப்பு. எக்ஸ்மாஸ் தாத்தா வந்தார். நான் பல ஊர்கள் பார்த்திருக்கேன், ஆனா இங்க ஒரு விசேஷம் இருக்கு என்று எக்ஸ்மாஸ் தாத்தா சொன்னார். இங்க மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது. குழந்தைகள் கண்ணை அகல விரித்துப் பார்த்தார்கள். நான் பரிசு மட்டும் கொடுக்க வரலை என்று அவர் தொடர்ந்தார். உங்களுக்குள் இருக்கிற நல்ல எண்ணங்களை நினைவூட்ட வந்தேன். எக்ஸ்மாஸ் தாத்தா தன் பையைத் திறந்தார். அதிலிருந்து பொம்மைகள் இல்லை, மிட்டாய் மட்டும் இல்லை. அவர் கொடுத்தது கண்ணனுக்கு ஒரு சிறிய விதைப்பை மரங்களை நட்டு வளர்க்கவும், முத்துவுக்கு ஒரு நூல் புத்தகம் அனைவருக்கும் கதைகள் சொல்வதற்கு, பவித்ராவுக்கு ஒரு வரைவுப் பெட்டி அழகாய் ஓவியம் வரைவதற்கு, சின்னம்மாவுக்கு ஒரு மணி விளக்கு கிராமிற்கு வெளிச்சம் அளிப்பதற்கு. இவையெல்லாம் உங்களுக்கு மட்டுமல்ல என்று எக்ஸ்மாஸ் தாத்தா சொன்னார். இந்த கிராமத்துக்காக பயன்படுத்தணும் என்றார். அடுத்த நாட்களில் குழந்தைகள் விதைகளை நட்டு மரங்கள் வளர்த்தார்கள். முத்து புத்தகத்தில் கதைகள் வாசித்து பாட்டிகளுக்கு படித்துக் காட்டினான். பவித்ரா கிராம சுவர்களில் அழகான ஓவியங்கள் வரைந்தாள். சின்னம்மாவின் விளக்கு இரவில் வழி தெரியாதவர்களுக்கு ஒளியாயிருந்தது. சாந்தபுரம் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. எக்ஸ்மாஸ் தாத்தா சொன்ன இறுதி வார்த்தை, எக்ஸ்மாஸ் ஒரு நாளல்ல, அது ஒரு மனநிலை. பகிர்வு, அன்பு, ஒற்றுமை, இதுவே உண்மையான பரிசு. குழந்தைகள் வானத்தை பார்த்து சிரித்தார்கள். அங்கே ஒரு நட்சத்திரம் அதிகமாக ஜொலித்தது. கதையின் கருத்து, எக்ஸ்மாஸ் தாத்தா பரிசுகளை விட நல்ல மனதை வளர்க்க வருகிறார். பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெருகும். அன்புதான் உலகின் மிகப்பெரிய பரிசு. மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.